ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் டூ டே யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ரூம் பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதுக்கு பேசிக்காக ஒரு டேபிள் அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் காட்டப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நம்ம பிடிச்சிருக்க ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரூம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் மட்டும் கொண்டாந்தாச்சு. நான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். இன்னொரு டேபிள் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் கிடையாது, நம்மளா செய்ய சொல்லி செஞ்சால் 2 டேபிள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் இதனால் வரலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூசேஜுக்கும் ஒரு ட்ரைபேடு, அதுக்கப்புறம் இந்த டேபிள் டாப் இருந்து எடுக்கிற ஸ்டாண்டு எல்லாமே வாங்கி வச்சுருப்பேன். பட் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் பட்டுட்டு இதெல்லாம் வைக்க மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல வச்சாச்சு. இந்த ஸ்டடி டேபிள் பார்த்திங்கன்னா வீடியோ மை 30 டிப்ஸ் யூடியூப் சேனலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. சாய்வாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு பெயிண்டிங் ஒர்க்குக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த இடத்துல தேவைப்படுது. அதனால் அந்த ஸ்டடி டேபிளை பார்த்திங்கன்னா நான் கீழே ஹைட்டை மட்டும் ஏற்றிட்டு இது ஒரு டேபிளாக மாற்றி இந்த இடத்துல வச்சுட்டேன். ஓகேங்களா. என்ன பெயிண்டிங் ஒர்க் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைவாக நான் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஆகிட்டு இருக்கிறத நான் இங்கே ஃபுல் டைமாகவே நான் இந்த ஒர்க்கு பார்க்க கிடையாது. வேறு ஒர்க்கு பார்த்துட்டு ஈவினிங் அதுக்கப்புறம் லீவ் நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கேன். அப்போதைக்கு நம்ம லைவாக ப்ரிண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு பழைய மொபைலை பார்த்திங்கன்னா சிசிடிவியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி அடுத்த வீடியோவாக நம்ம மிஸ்டோட இந்த மாதிரி பண்ண போகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பண்ண போகிறேன். 3D டிசைன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேனலில் கொண்டாட போகிறது கிடையாது. ஏதாவது ட்ரெண்டிங்காக போகிறது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளாக் சேனல் மாதிரி தான். ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கு. எதுக்குன்னா அந்த சின்ன கேமரா, இந்த 5000 போட்டு ஒரு கேமரா வாங்கணும், அதுவும் கொஞ்சம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. மொபைலில் கனெக்ட் பண்ணாலும் என்னால் கனெக்ட் பண்ணங்காட்டி நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 4Kல கிடைக்குதுன்னு வாங்குவோம். பட் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்கும், காசுக்கு ஏற்ற அளவுக்கு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் பார்த்திங்கன்னா அது டெய்லி லைஃப் யூசேஜில் பார்த்திங்கன்னா அது கனெக்ட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்காகவே அந்த டூல் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு என்னென்னா இது ஒரு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் பார்த்திங்கன்னா சார்ஜர் சுத்தமாகவே நிற்காது. ஏதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு வேணால் யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு குவாலிட்டி 5000 ரூபாய்க்கு வாங்கினேன், 5500 ரூபாய்க்கு அந்த காசுக்கு ஓகே அப்படிங்கிறது அளவுக்கு தான் இருக்குது. மொபைலில் கனெக்ட் பண்ணங்காட்டி தான் ஒரு சில மொபைலில் சப்போர்ட் ஆகுங்காட்டி ரொம்பவே கொடுமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஒய்ஃப் ஃபஸ்ட் டைமு பார்த்திங்கன்னா 3D பிரிண்ட் பண்ணதில் நான் பெயிண்ட் பண்ணி பழகிறேன்ட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் முருகர் ஃபோட்டோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணோம், அது இந்த இடத்துல கரெக்டாக கிளிப்பு வச்சு ரெடி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா பெரிய சைஸ் ஃபோட்டோவாகவே பிரிண்ட் பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் பண்ணதை நான் தூக்கி போட விருப்பம் இல்லை, முருகர் ஃபோட்டோ. ஓகேங்களா. அதனால் இந்த இடத்துல வைப்போம், இல்லைன்னா ஜன்னலில் வைப்போம், நல்லாயிருக்கும். ஓகேங்களா. வெளிச்சம் வரப்போ நல்லா இருந்துச்சு. சலோட்டை போட்டு ஒட்டி வச்சுருக்கிறது அவ்வளோக்காவே எனக்கு பிடிக்கல, அதனால் எடுத்துட்டேன். ஓகேங்களா. வேறு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று தான். பட் பார்த்திங்கன்னா நான் முதல்ல வாங்கி வச்சுருந்தேன், எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழ் ஸ்டுடியோன்னு யூடியூப் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் எடிட்டிங்கை பற்றி கைனி மாஸ்டர் மொபைலில் சொல்லுவோம். அப்போதைக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேனல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தேவையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏஐலே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறத யூஸ் ஆகும். டக்குன்னு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஏஐலே நல்லா பண்ணுது. இருந்தாலும் இந்த தலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஓரளவுக்கு இருந்தாலும் இப்போலாம் ஏஐயில் ரிமூவ் பண்ணிடுது, இருந்தாலும் தேவைப்படுது. இன்னும் பார்த்திங்கன்னா ஃப்ளம் அண்ட் ரோல் மை 30 டிப்ஸ் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோ போட்டாலும் போட்டிருப்பேன். இதை ட்ராவராக பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிற பொருள் போட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா இதான். டோர் ஓப்பன் பண்ணால் வெளியில் பாட்டு ஓடிட்டு இருக்கும், காப்பிரைட் விழுந்துடும். மறுபடியும் நம்ம காப்பிரைட்னால நம்ம அவஸ்தை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங் லைட் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம். ஓகேங்களா. பவர் பேங்கில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக அந்த இதில் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். டேரெக்டாக இதில் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்ல வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற ரூம் செட்டப் பெரிய சேனலில் எதுவும் பார்த்துருப்பீங்க. நம்ம சிம்பிளாக பார்த்திங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த டிசைன் ஒர்க் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பட் பார்த்திங்கன்னா தனியாக ரூம் பிடிச்சி கொஞ்சம் பண்ணுறோம். ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.